கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றப் போகிறார். உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். இந்த நாளில் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவது பிறந்தநாளை காண்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்களும் குடும்பமாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு சுத்தமாவியர்கள். சுத்தமாவியர்கள். பாருங்கள், நாகமான் என்கிற ஒரு மனிதன் குஷ்டரோக வியாதினால் பாதிக்கப்பட்டு வைத்தியம் செய்து பார்த்து சுகமே கிடைக்கல. எலிசா தீர்க்கதரிசியை தேடி வந்த பொழுது அவர் சொன்னார், யோர்தான் நதியில் இறங்கி 7 தடவை நீ ஸ்நானம் பண்ண, 7 தடவை மூழ்கணும்னு சொன்ன பொழுது அந்த வார்த்தையை முதலாவது அவன் கேட்டு கீழ்ப்படிய சற்று மறுதளித்தான். ஆனாலும் அதன் பிறகு அவன் அந்த ஜோர்தான் நதியில் இறங்கி 7 தடவை மூழ்கி எழும்பும் பொழுது அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதி முற்றிலுமாய் விலகி அவன் சுத்தமானான், சுகமானான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த நாகமானுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோக வியாதியை விலக்கி சுகமாக்கின ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். யாராலும் குணமாக்க முடியாது என்று சொன்ன அந்த குஷ்டரோக வியாதியை சுகமாக்கின ஏசப்பா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமானவர். வியாதி நகோரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? உங்கள் தாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்கள் தகப்பன் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த உங்களை சிநேகிதர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதன் நிமித்தம் நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இப்படி இவர்களுக்கு ஆகிவிட்டது என்று சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு சொத்தை தருவார். அல்லது நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கிறீர்களா? மருத்துவமனையில் இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? வீடுகளில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? என்ன வியாதியாக இருக்கலாம். அது கேன்சராக இருக்கலாம், எய்ட்ஸாக இருக்கலாம், அல்லது எந்த நோயாக இருக்கலாம். இருதய பிரச்சனை இருக்கலாம், கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், சொரியாசிஸாக இருக்கலாம், அல்லது கண்டுபிடிக்க முடியாத வியாதியாக இருக்கலாம். எதுவானாலும் இன்றைக்கு இயேசப்பா சுதந்திர போகிறார். இன்றைக்கு சுதந்திர போகிறார். அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் வியாதி நீங்கி சுத்தமாவீர்கள். எப்படி நாகமான் யோர்தானிலே மூழ்கி எழும்பும்போது சுகமானானோ அதே போல் இன்றைக்கு முழு விடுதலை இயேசப்பா உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுத்தமாக்கின எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த நாளில் யாரெல்லாம் வியாதிப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அவங்கள கண்ணோக்கி பாருங்கள். முழு விடுதலை கொடுங்க. பரிபூர்ண சுகத்தை இயேசப்பா நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே முடியும் ஆண்டவரே, உம்மாலே முடியும், உம்மாலே முடியும். உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. குறிப்பாய் கொடிய கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, பெரும் பாடுகளினால் அவதிப்படுகிற சகோதரிமார்கள், தாய்மார்களை சுகமாக்குவீராக. தோல் சம்பந்தமான வியாதிகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாய் இருதய வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சிறுநீரக பிரச்சனைகள் விலகுவதாக. சகல நோய்களும் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.